மாத்தறை தெவுந்தர ஸ்ரீ விஷ்ணு தேவாலயத்தின் தெற்கு வாகல் கடவிற்கு முன்பாக உள்ள சிங்காசன வீதியில் நேற்றிரவு 11:45 மணியளவில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் 2 இளைஞர்கள் உயிரிழந்தனர். மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்த 2 இளைஞர்களை வேனொன்றில் வந்து அடையாளம் தெரியாத 2 துப்பாக்கிகாரர்கள் T56 மற்றும் 9 மில்லிமீட்டர் வகை ஆயுதங்களை பயன்படுத்தி இந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்திய பின்னர் தப்பித்து சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மோட்டார் சைக்கிளில் பயணித்த இளைஞர்கள் தங்கள் நண்பரின் பிறந்தநாள் விழாவில் கலந்து கொள்ள தெவுந்தர கவுகம்புர பகுதியில் உள்ள ஒரு வீட்டிற்கு சென்று அதன் பின்னர் தங்கள் வீடுகளுக்கு திரும்பிக் கொண்டிருந்த போது பின்னால் வந்த வேனொன்று மோட்டார் சைக்கிளுடன் மோதிய பின்னர் இந்த துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டதாக போலீசாரின் ஆரம்ப விசாரணைகளில் திடுக்கிடும் தகவல் தெரிய வந்துள்ளது. துப்பாக்கிச் சூடு நடந்த இடத்தில் T56 ஆயுதத்திற்கான 39 வெற்று தோட்டாக்கள், 2 தோட்டாக்கள் மற்றும் 9 மில்லிமீட்டர் ஆயுதத்திற்கான 2 வெற்று தோட்டாக்கள் மற்றும் 2 தோட்டாக்கள் ஆகியவை போலீசாரால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. துப்பாக்கிக்காரர்கள் வந்ததாக சந்தேகிக்கப்படும் வேன் துப்பாக்கிச் சூடு நடந்த இடத்திலிருந்து சுமார் 800 மீட்டர் தொலைவில் உள்ள ஒரு கிளை வீதியில் எரிக்கப்பட்ட நிலைகள் போலீசாரால் கண்டுபிடிக்கப்பட்டது. அதிலிருந்து T56 ஆயுதத்திற்கு பயன்படுத்தப்படும் ஒரு மெகசின் மற்றும் T56 வெற்று தோட்டாக்கள் என்பன கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இந்த துப்பாக்கிச் சூட்டில் தெவினுவரு சிங்காசன வீதியைச் சேர்ந்த ஜோமேஸ் நதிஷான் மற்றும் பசிந்து தாருகு என்ற 28 வயதான 2 இளைஞர்களை உயிரிழந்துள்ளனர். துப்பாக்கிச் சூடு நடந்த இடத்தில் நீதவான் விசாரணை மாத்தறை மேலதிக நீதவான் மாலன் சிரான் ஜெயசூரிய அவர்களால் இன்று அதிகாலையில் நடத்தப்பட்டது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் பிளஸ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.